We have decided to call this Operation Ghost Hunt. STRின் பத்து தலை நம்ம சம்பவம் தான். நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, செயல் மட்டும்தான், பேச்சே கிடையாதுன்றாரு தலைவர். வேற லெவலு. அதாவது ஃபேன்ஸுங்கள நீங்க சும்மா ஏசியில் உட்காந்து பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இனி அவர் வேற லெவலில் இறங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்ட்ரி இதில் வந்து விஜயகாந்த் ஐயாவோட இதில் மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் ஐயாவுக்கு ஒரு மாஸ் ஆடியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தளபதி தான் வந்தாங்க. இவங்களுக்கு அடுத்து ஒரே ஒரு கேட்டகரி தமிழ் சினிமாவில் இவர் தான். என்னவோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு பின்னாடி போயிட்டு இருக்கிறத முன்னாடி எடுத்துன்னு வருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் உலக நாயகனுக்கு அடுத்து இவர் தான் ரெண்டாவது நாயகன். அவ்வளவுதான், அண்ணன் வந்துட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எல்லாம் வந்து டைரக்டர்லாம் கியூல தான் நிக்கணும். முக்கியமா ஃபேன்ஸால தான் திரும்பி வந்திருக்காரு. அதனால நாங்க ஃபேன்ஸ் எப்பவுமே அவருக்கு, அவங்க ரத்தமான ரசிகர்கள் எப்பவுமே அவருக்கு துணையா இருப்போம். STRின் 10 தலை, சிம்புனா கெத்து தலை. செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கு. கிளிய போகுது இன்னைக்கு. STRின் 10 தலை இன்னைக்கு அப்புறம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம். பாப்பா எப்படி இருக்குன்னு படம் முடிச்சுட்டு வந்து மொத்த ரிவ்யூவும் கொடுக்குறோம். என்ட்ரியா, இந்த என்ட்ரியான மாசா இருக்கு. நான் மப்டியும் இன்ட்ரோ பார்த்துருக்கேன், அதேமாரி தான் இதுவும் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பாப்போம். அந்த காஸ்ட்டுமே வேற லெவலில் இருக்குது, பயங்கரமாக. செலிப்ரேஷனும் வேற லெவலில் இருக்குது, பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஆடியோ லஞ்சு போயிருந்தோம், அதுக்கு தலைவர் தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு, பாஸு. இனிமே தலைவர் பண்றதெல்லாம் வேற லெவலு. தலைவர் பேசியிருக்காரு. நம்ம சம்பவம் தான். நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, செயல் மட்டும்தான், பேச்சே கிடையாதுன்றாரு தலைவர். வேற லெவலு. படம் வேற லெவலில் இருக்கு. ஃபேன்ஸுங்களை பார்த்தீங்களா இல்லையா, மாஸ் லெவலில் இருக்கும். வெந்து தனித்த காலை விட இது அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற படம் இது. இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம் வந்து உலகநாயகன் படம் வந்து வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ்டிஆர் ஆடியன்ஸுங்களை, அதாவது ஃபேன்ஸுங்களை நீங்கள் சும்மா ஏசியில் உட்காந்து பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இனி அவர் வேறு லெவலில் இறங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த லெவலில் இருக்குன்னு
எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் அந்த தம்மு அல்லவன் ரேஞ்சில் எதனா பண்ணாருன்னா நல்லா இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனு. இன்னும் ஒரே ஒரு ஃபீலு, இயர்லி மார்னிங் ஷோ வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஃபேன்ஸுங்களோட சேஃப்டிக்காக தான் வந்து அண்ணா வேணான்னு சொல்லிட்டாருன்றது சொன்னாங்க. ஸோ இன்னும் ஏஆர் ரஹ்மானோட மேஜிக்கல் இன்னும் இதில் பார்க்கணும். அவங்க 2 பேரோட காம்பினேஷன் 4வது படம் நினைக்கிறது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது இதில். ஏன்னா என்ட்ரி இதில் வந்து அந்த விஜயகாந்த் ஐயாவோட இதில் மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் ஐயாவுக்கு ஒரு மாஸ் ஃபேடியன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தளபதிலாம் வந்தாங்க. இவங்களுக்கு அடுத்து ஒரே ஒரு கேட்டகரி தமிழ் சினிமாவில் இவர் தான். என்னவோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு பின்னாடி போயிட்டு இருக்கிறத முன்னாடி எடுத்துன்னு வருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவர் உலக நாயகனுக்கு அடுத்து இவர் தான் 2வது நாயகன். ஸோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவார் இவர். கண்டிப்பாக எங்களுடைய தனித்தன்மை என்றைக்குமே விட்டு கொடுக்காது. உண்மையாலுமே நாங்கள் சிம்பு ஃபேன்ஸாக வெளியே போகிறப்போ ஒத்தொத்தனும் அது எங்கேயாவது ஆஃபீஸ் ஆகட்டும், வெளியே எங்கன்னா சுற்றுற இடமா இருந்தாலும் சிம்பு ஃபேன்ஸா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு இருக்கிற இடத்த இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வராரு. அவர் இல்லை, ஆனால் கொஞ்சம் இன்பிட்வீனில் இருக்கிற நியூஸ் சேனல்ஸோ மீடியா சேனல்ஸோ அவங்க தான் வந்து ட்ரோல் பண்ணி மாற்றி விட்றது. பட் இருந்தாலும் ஃபேன்ஸுங்களும் அவரை கைவிட மாட்டார், அவரும் எங்களை கைவிட மாட்டார். ஸோ அது லாஸ்ட் வரைக்கும் அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். எஸ்டிஆர்ன்ற ரோல் மட்டுமே போதும், எங்களுக்கு எந்த பட்டமும் வேணாம். பட்டமே வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கினவர் தான் அவர். கண்டிப்பாக பாருங்கள், ஆஃப்டர் இந்த கரெக்டாக 10:30 மணிக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே சொல்கிறாங்க எல்லாருமே. செகண்ட் ஹாஃபில் தான் இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு மாசாக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு சோலோ பர்ஃபார்மன்ஸு. கௌதம் கார்த்திக்கும் எனக்கு விஷயம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சுரேஷ் காமாட்சிக்கு அப்புறம் ரொம்ப அதிக மெனக்கெட்டு பண்ணது வந்து இவர் ஓபி கிருஷ்ணா தான் நினைக்கிறேன். கிருஷ்ணா சாருக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ இதுமாதிரி எஸ்டிஆர் இந்த அளவுக்கு காமிக்கிறதுக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பார்ப்போம் எப்படின்றத படம் பார்த்துட்டு சொல்கிறோம். நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். செலிப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. சிம்புவுடைய ரீசெண்ட் ஃபிலிம்ஸில் பயங்கரமான ஓப்பனிங்க. இந்த கெட்டப்புக்கு தான் எல்லாமே கிளிய போகுது. இன்றைக்கி அவர் இங்கே தான் வருவாருன்னு நினைக்கிறோம். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அந்த கிளைமேக்ஸில் அவர் பண்ண டான்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸ். பழைய சிம்பு பார்த்த மாதிரி இருந்தது. பயங்கர ஹாப்பி. ஆமாம் அதான் தெரியுது. இப்போ இதுலேயே தெரியுது இந்த கெட்டப்பே போதுமே. இல்லை நான் படத்தில் ஒன்றும் பார்க்குறதுக்குலாம். ஆமாம் அது கெட்டப்பே போதும். ஆமாம், நான் ஃபஸ்ட் டைம் இது FDFS வந்திருக்கேன். சிம்பு அண்ணனுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது படத்துக்கு. படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள். படம் பயங்கர மாசாக இருக்கும். கேங்ஸ்டர் ஃபிலிம் இது. ஃபஸ்ட் டைம் அண்ணன் பண்ணுறாரு. செம்மையாக இருக்கும். இவ்வளோ நாள் எப்படி நாங்கள் வெந்து தனித்து காடு மாநாடுக்கு சப்போர்ட் கொடுத்தோமோ அந்த அளவுக்கு இதுக்கும் சப்போர்ட் கொடுப்போம். ஆமாம், அவ்வளோதான். அண்ணன் வந்துட்டாரு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாம் வந்து டேரக்டர்லாம் கியூவில் தான் நிற்கணும். ஃபேன்ஸ்க்காக தான் அவர், முக்கியமாக ஃபேன்ஸ்க்காக தான் திரும்பி வந்திருக்காரு. அதனால நாங்கள் ஃபேன்ஸ் எப்பவுமே அவருக்கு, அவங்க ரத்தமான ரசிகர்கள் எப்பவுமே அவருக்கு துணையாக இருப்போம். டிஜே ஜிவிஎம் இருக்காரு, அதுக்காக நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. ஸோ ஜிவிஎம்காக படம் பார்க்கலாம். ஆனால் ஃபேன்ஸுக்குலாம் அது பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. நான் அந்த சீன்லாம் பார்க்குறப்போ இன்னும் தேட்டரில் பார்க்க பயங்கரமாக வெறித்தனமாக வெயிட் பண்ணுறோம். எஸ்டிஆரின் 10 தலை, சிம்புனா 8 தலை. எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். அண்ணனுக்காக வாங்க. எல்லாம் எடிட்டில் கட் பண்ணிடுங்க.